எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இது என்னோட முதல் வீடியோ. ட்ரை பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்ஐஆர். நெறைய பேர் என்கிட்ட வந்து எஸ்ஐஆர் எப்படி ஃபில் பண்றது? எஸ்ஐஆரோட டீட்டெயில்ஸ் வந்து நெறைய மிஸ் ஆயிருக்கு. அத எப்படி ஆன்லைன்ல பார்க்கறதுன்னு கேட்டாங்க. ஸோ ஐ தாட் இத வந்து ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போட்டா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ங்கிறதுனால, இத ரெக்கார்ட் பண்ணலான்னு தொடங்கியிருக்கிறேன். இது போக இந்த சேனல்ல இதுக்கப்புறமா நெறைய விஷயங்கள பத்தி நம்ம பேசப் போறோம். எல்லாமே ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கரெக்ட்டான வழியில ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எப்படி பண்றது? ஒரு மனுவா இருந்ததுன்னா, அத நம்ம எப்படி டைப் பண்றது? யாருக்கு அனுப்புறது? யார அட்ரஸ் பண்றது? ஒரு ஆர்டிஐ வந்து எப்படி பண்ணலாம்? இத பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே உதவியா இருக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட இத நம்ம ஆரம்பிக்கிறோம் வாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது எஸ்ஐஆர். இந்த படிவத்த வந்து நீங்க பார்த்தீங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற படிவத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இத ஃபில் பண்றதுல எங்க குழப்பம் இருக்கு அப்படின்னா, முக்கியமா இந்த வரிசை எண். அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர்னா என்னன்னு பார்த்துடலாம். எஸ்ஐஆர்ங்கிறது சிம்பிளா சொல்லப்போனா, உங்க வோட்டர் ஐடியோட ரினியூவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க வோட்டர் ஐடிய மறுபடியும் புதுப்பிக்கிறீங்க. எப்படி புதுப்பிக்க போறீங்க அப்படின்னா, 2002லயோ 2005லன்னு நெனைக்கிறேன். நீங்க வாக்களிச்சிருந்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ வச்சும், அப்படி நீங்க அப்போது வாக்களிக்கலன்னா, உங்களோட அப்பா, அம்மா, கார்டியன் அவங்களோட டீட்டெயில்ஸ வச்சும் இத வந்து புதுப்பிச்சுக்கலாம். இந்த படிவத்த ஃபில் பண்றது ஈஸி தான். முக்கியமா இதில தெரிய வேண்டியது, இதில இப்போ இருக்கிற வரிசை எண், பாகம் எண் மேல பார்த்தீங்கன்னா, டாப்ல குடுத்துருக்காங்க. என்னோட கர்சர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தெரிஞ்சது அப்படின்னா, டாப்ல குடுத்துருக்காங்க. தெரியும்னு நம்புறேன். இத வந்து நீங்க கீழ வந்து இருக்கிற இந்த செக்ஷன்ல வந்து ஃபில் பண்ணக்கூடாது. இதுதான் முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஃபில் பண்ணக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபில் பண்ணிருவீங்க. இந்த லெஃப்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி 2002ல நீங்க வாக்களிச்சிருந்தீங்க அப்படின்னா, அத வச்சு இந்த இன்ஃபர்மேஷன ஃபில் பண்ணணும். ஒருவேளை 2002ல உங்களுக்கு ஓட்டு இல்ல, உங்களோட வயது 18க்கும் கீழ இருந்தது, உங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னா, அப்போ வந்து நீங்க ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த செக்ஷன்ல ஃபில் பண்ணணும். இந்த செக்ஷன்ல அ த தந்தை இருந்தா தந்தையோட பேரு, கணவர் இருந்தா கணவரோட பேரு, தாய் இருந்தா தாய். இந்த வரிசையில ஃபில் பண்ணுங்க. கணவர் இருந்தா கணவரோட டீட்டெயில்ஸ ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா தந்தையோட டீட்டெயில்ஸ ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா அம்மாவோட டீட்டெயில்ஸ வந்து ஃபில் பண்ணுங்க. காப்பாளரோட டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஹோப்ஃபுல்லி அத நீங்க ஃபில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வரலாம், எப்படி நான் வந்து என்னோட பாகம் எண், வரிசை எண்ண கண்டுபிடிப்பேன்? அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஈஸி தான். இந்த பேஜ், இந்த யுஆர்எல், இந்த பேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இங்க போனீங்கன்னா 2 விதமா நீங்க வந்து உங்களோட ப்ரீவியஸ் பாகம் எண், வரிசை எண்ண வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ சர்ச் பை நேம் குடுக்கலாம், அல்லது சர்ச் பை எபிக் குடுக்கலாம். இபிஐசிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. உங்களோட வோட்டர் ஐடியோட நம்பர். வோட்டர் ஐடிக்கு மேல ஒரு WUJ, FFH அப்படின்னு போட்டு ஒரு சில நம்பர் இருக்கும். பழைய வோட்டர் ஐடியில பார்த்தீங்கன்னா, இப்ப திருநெல்வேலியா இருந்தாங்கன்னா, TN218, TN219 அந்த மாதிரி இருக்கும். உங்களோட அந்த TN/218/ ஒரு நம்பர் இருக்கும். அந்த ஸ்லாஷ் அப்புறம் லாஸ்ட்டா ஒரு 5, 6 இலக்க எண் இருக்கும். அந்த 5, 6 இலக்க எண் தான் உங்களோட வோட்டர் ஐடி நம்பர். ஓல்டு இதில. இப்போ இருக்கிறதுல ஒரே மாதிரி WUJ ஒரு 7 இலக்க வரிசை எண் குடுத்துருக்காங்க. ஆர் 7 இலக்க நம்பர் குடுத்துருக்காங்க. அதுதான். ஸோ இப்போ இதில நீங்க நேம வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இபிஐசிய வச்சு சர்ச் பண்றதுல நெறைய பேருக்கு வர்றது இல்ல. ஸோ நேம வச்சு சர்ச் பண்றது எப்படி? உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ புதுசா பிரிக்கப்பட்ட மாவட்டமா இருந்தது அப்படின்னா, 2002ல அந்த மாவட்டம் இருந்துச்சான்னு பாருங்க. இல்லன்னா, அதுக்கு முன்னாடி உங்களோட அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி, உங்களோட சட்டமன்ற தொகுதி எந்த மாவட்டத்தோட இணைஞ்சிருந்ததோ, அந்த மாவட்டத்த குடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். 2002ல நீங்க இருக்கிற மாவட்டம் இருக்குதான்னு பாருங்க. இல்லன்னா, அதுக்கு முன்னாடி உங்க ஊர், உங்க சட்டமன்ற தொகுதி எந்த மாவட்டத்தோட இணைஞ்சிருந்ததோ, அந்த மாவட்டத்த இந்த டிராப் டவுன்ல இருந்து சூஸ் பண்ணுங்க.
இதை பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதுக்கு கீழே உள்ள சட்டமன்ற தொகுதிகள் மட்டும்தான் இங்கே வரும். இப்போ இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சில நேரம் இந்த வெப்சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ எஸ்ஐஆர் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வெப்சைட்டில் உள்ள சர்ச் நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இதை கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது மாறி அந்த ட்ராப் டவுனில் உங்களுக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரிக்கு கீழே இருக்கிற சட்டமன்ற தொகுதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருவட்டார் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆப்ஷனல், மேல் போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா, நான் டைப் பண்ணது இங்கிலீஷில் டைப் பண்ணேன், ஆங்கிலத்தில். ஆனால் அது வந்து தமிழில் மாறிடுச்சு. ஸோ மாறிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேரில் இருக்கிறவங்க எல்லா நேமும் கீழே வந்து வரிசையாக வந்துடும். அப்புறம் அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட யாரோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸை வந்து தேடுறீங்களோ அவங்களோட உறவினர் பெயர். இப்போ ராபின்சன்கிற ஒரு பேரை தேடினோம்னா அவங்க அப்பா பெயர், அது லேடியாக இருந்தாங்க அப்படின்னா மேபி கணவர் பெயர் கூட சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கணவர் பெயர், அப்படி இல்லைன்னா தந்தையின் பெயரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கீழே வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து கம்மியாகி வரும். அப்போ அதில் குறைஞ்சி வந்த ரிசல்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு உங்களோட ஆர் நீங்கள் யாரோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பரை ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதை ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த சைட் வந்து கொஞ்சம் லோட் ஆகிறதுல இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ எஸ்ஐஆர் ரொம்ப ஆக்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறையா பேர் நம்ம பண்ணுறதை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ராபின்சன் அப்படின்னு ஆங்கிலத்தில் டைப் பண்ணதுக்கு ஆன்சர் வரலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தமிழில் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இது தமிழில் தான் இருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. அதனால் பெரும்பாலும் இங்கே டைப் பண்ணிவிட்டு வெளியில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து தமிழில் மாறிடும். உங்கள் பெயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறத அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான கொண்டு வரணும். இல்லைன்னா எங்கேயாவது டைப் தமிழ் அந்த மாதிரி வந்து இணையதளங்களுக்கு போய் அதை மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்த்த பெயரையே கொண்டு வந்து இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா அது சரியாக எடுத்துக்கிடும். சம்டைம்ஸ் நான் என்னெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்படின்னா ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேர், இப்போது ஒரு தமிழ்நாட்டில் உள்ள பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிச்சைமணி, அதை வந்து பிச்சைமணி பிச்சுமணின்னு எழுதுவாங்க. ஸோ நீங்கள் பிச்சைமணின்னு கொடுத்துருந்துருக்கலாம். பட் 2002 வருஷம் அது பிச்சுமணின்னு ரெக்கார்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிடணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ரிசல்ட்ஸில் ஓட்டர் ஐடியோட நம்பர் வர்றது இல்லை. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் நிறைய பேரோடது வந்துருச்சு. இப்போ இந்த பார்ட் நம்பரோட டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா பார்ட் நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களோட பூத்தோட நம்பர். 2002 இருந்த பூத்தோட நம்பர். அந்த பூத்தில் ஒரு பூத்து ஸ்லிப் இருக்கும் இல்லையா, அந்த பூத்து ஸ்லிப்பில் எத்தனாவது சீரியல் நம்பராக உங்கள் பேர் இருந்தது அப்படிங்கிறது தான் இது. இப்போ இதை போய் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பூத் வந்து எந்த பூத்து அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ 2002 உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் யாரோட டீட்டெயில் சர்ச் பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஆமாப்பா நான் இந்த பூத்தில் தான் போட்டேன், என் அப்பா பேர் வந்து இன்னது தான், இல்லை என்னோட கணவர் பெயர் இன்னது தான் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை வச்சு கணவர் பெயர், அப்பா பெயர், அது வந்து ரிலேஷன்ஷிப் நேம்னு இருக்கும், அதையும் வச்சு இந்த இபிஐசி கார்டு நம்பரையும் வச்சு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிடலாம். ஃபைன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் சட்டமன்ற எண் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த 232 இதுதான் உங்கள் சட்டமன்ற எண். உங்கள் பாகம் எண் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பார்ட் எண் தான் பாகம் எண். அதுக்கப்புறமா இந்த வரிசை எண், வரிசை எண்ணுங்கிறது இங்கே இருக்கிற வரிசை எண். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த பக்கம் ஃபில் பண்ணுறது உங்களோட, நீங்கள் 2002 வாக்களிச்சுருந்தீங்கன்னா அதை லெஃப்ட் சைட்லையும், நீங்கள் வாக்களிக்கணும்னா
உங்கள் அம்மா, அப்பா, கணவர் யார் வாக்களிச்சிருந்தாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் போட்டுட்டு இதில் ஏதாவது ஒன்று தான் ஃபில் பண்ணணும், ரெண்டையும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்பா பெயர், அப்பாவின் அப்பா பெயர், அப்பாவோட உறவினர் பெயருங்கிறது அப்பாவோட அப்பா பெயர், உங்களுக்கு சாரி அப்பாவின் அப்பா பெயர் போட்டிங்கன்னா இங்கே தந்தை, ஒருவேளை உங்கள் அம்மா பெயர் போட்டிங்கன்னா அம்மா, உங்கள் அப்பா பெயர் போட்டிங்கன்னா உறவு முறையில் கணவர்னு எழுதணும். இது வந்து உங்களோட மாவட்டம், என்ன மாவட்டம், இப்போ இருக்கிற மாவட்டம் இல்லையா, உங்களோட மாவட்டம் அதை எழுதணும். தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதியோட பெயர், நம்பர் உங்களுக்கு தெரியும். இப்போ இப்படி எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேப்பா, இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே நான் பண்ணலாமா, நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே பண்ணலாமா? பண்ணலாம். ஓட்டர் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா கூகுளில் போயிட்டு இல்லைனா ப்ரௌசரில் போயிட்டு இந்த மாதிரி voters.eci.gov.in இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் உங்களோட ஆதாரில் இருக்கிற நேமும் அப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடியில் உங்களோட ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இணைக்கப்பட்டிருந்தால் இந்த ஃபில் ஈனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்களே உங்களோட எஸ்ஐஆரை ஆன்லைனில் சப்மிட் பண்ணி முடிச்சிடலாம். சரி, இப்போது என்னோடய நேம் கரெக்டாக இருக்குது, அதாவது என்னோடய ஓட்டர் ஐடியில் இருக்கிற பெயரும் என்னோடய ஆதார் பெயரும் கரெக்டாக இருக்குது. ஆனால் என்னோடய ஓட்டர் ஐடியில் நேம் மொபைல் நம்பர் வந்து வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபில் ஃபார்ம் 8 அப்படிங்கிறதுல போயிட்டு மொபைல் நம்பரை ஃபில் பண்ணிங்கன்னா ஆதார் நம்பரையும் ஃபில் பண்ணி மொபைல் நம்பரை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களை இது ஆதாரோட இசைன் சிடாக் இசைன்னு சொல்லுவாங்க, ஆதாரோட இசைன் போர்ட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும். அங்கே போய் ஆதார் நம்பர் கொடுத்து ஆதார் ஓடிபி கொடுத்து திரும்பி வந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்கள் மொபைல் நம்பர் உங்களோட ஓட்டர் ஐடியோட இணைக்கப்பட்டுரும். இணைக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து இங்கே ஃபில் ஈனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து உங்கள் மொபைல் நம்பரையாவது உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் ஓட்டர் ஐடியாவது கொடுத்தீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்ம் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நன்றி.